வணக்கங்க. வெல்கம் டு வைரம் பிளாக். இப்போ நான் பேச வர்றதை பற்றி ஒன்றும் நான் பெருசாக சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ ஒரு வாரமாகவே இதை பற்றி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. திருப்பூர் ரிதன்யா கேஸை பற்றி தாங்க பேச போகிறேன். ரிதன்யா நம்ம சமுதாயத்துக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கு அப்படின்றத எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்றது தெரியல. அதை பற்றி தான் சொல்ல வரேன். எல்லா பேரண்ட்ஸுக்குமே நான் சொல்கிற விஷயம், பொம்பளை பிள்ளைங்களுக்கு 300 பவுன் 500 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாதுங்க. படிக்க வைக்கிறீங்களா, சுயசார்பு வாழ்க்கை அப்படின்னா என்னன்றத பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அவங்க சொந்தமா சம்பாதிச்சதுக்கு அப்புறம் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் வரும். நம்ம பெரிய கோடீஸ்வரனா இருக்கோம், நம்ம பிள்ளைய எதுக்கு ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு அனுப்புறோம், எதுக்கு தேவையில்லையே அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. ஏன்னா பணம் முக்கியம் கிடையாது. அந்த வேலை அவங்களுக்கு நிறைய அனுபவத்தை கொடுக்கும். அவங்க வேலைக்கு போகும்போது நிறைய பாலிடிக்ஸு, நிறைய பிரச்சனை, ஒரு பஸ்ல போகும்போதோ பைக்ல போகும்போதோ நிறைய பிரச்சனை வரும். அப்ப அந்த சின்ன சின்ன பிரச்சனையிலேருந்து அவங்க ஒரு பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்றதுன்றத அவங்க கத்துப்பாங்க. அது அவங்களுக்கு லைஃபுக்கு ஒரு பாடமா அமையுங்க. இடத்துக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறவங்க போது அவன் எப்படின்றத நம்ம போய் அங்க இருந்து பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கறது கிடையாது. நம்ம விசாரிக்கிறோம், நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்துதான் செய்யறோம். 100ல ஒரு கேஸ் இந்த மாதிரி ஃபால்ட் ஆயிடுது அப்படிங்கும் போது அதுக்கு தீர்வு பொண்ணோட உயிர் கிடையாதுங்க. இன்னொன்னு, பொம்பளை பிள்ளைங்களை வளர்க்கும் போது கல்யாணம் தான் வாழ்க்கை அப்படின்றத சொல்லி வளர்க்காதீங்க. கல்யாணம்ன்றது ஒரு பார்ட், அவ்வளவுதான். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது நீ விருப்பப்பட்டா அதுல இருக்கலாம், உனக்கு அது ஒத்து வரலன்னா அது மட்டும் வாழ்க்கை கிடையாது. அதுல இருந்து நீ வெளியில வந்துரு. இன்னும் உலகத்துல வாழ்றதுக்கு எவ்வளவுதோ வழி இருக்கு, எவ்வளவுதோ விஷயம் இருக்கு. அதை சார்ந்து நீங்க வாழ்ந்துட்டு போகலாம். இன்னொரு திருமணம் கட்டாயம் அப்படின்றதும் கிடையாது. விட்டுருங்க, அவங்க மனசுல என்ன தோணுதோ அதை செய்யட்டும். நமக்கு கல்யாணம் பண்ணணுன்றது நம்ம சட்டத்துல இடம் இருக்கு, சமுதாயத்துல இருக்கா அப்படின்றது கேள்விக்குறிதான். நீங்க முதல்ல நம்ம சமுதாயத்துல சொந்தக்காரவங்க என்ன சொல்லுவாங்க, தெரிஞ்சவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றத தயவு செஞ்சு உங்களோட நிப்பாட்டியங்க. அதை உங்க பிள்ளைங்களுக்கு எடுத்துட்டு போவாதீங்க. அவங்க லைஃபா அவங்கள வாழ விடுங்க. உங்களுடைய ஜாதி பெருமையையும் உங்களுடைய குடும்ப பெருமையையும் பிள்ளைங்க தலையில திணிக்கும் போது அவங்களால அதுக்கு ஈடு கொடுக்க முடியாத போது அவங்க என்ன செய்யறாங்க, தன்னை முடிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பாவத்தை செய்யாதீங்க. வாழ்க்கை அப்படின்ற முதல்ல வாழ்க்கை கல்வியை கொடுங்க. அவங்க சொத்து சேர்த்து வைக்காதீங்க. படிக்க வைக்கிறீங்களா, அவங்க சம்பாதிச்சுப்பாங்க. நீங்க சம்பாதிச்சுதானே சொத்து சேர்க்கிறீங்க, அந்த சொத்து அவங்களுக்கும் சேர்த்துக்க தெரியும். தன்னம்பிக்கையை வளருங்க. ஒரு திருமண வாழ்க்கை உள்ள போறாங்க, அங்க எல்லாம் சைக்கோவா இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அதுல இருந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ற டிசிஷனை அவங்கள தெளிவா எடுக்க வைங்க. அந்த அளவுக்கு நீங்க அவங்களை தயார்படுத்திட்டு கல்யாணம் பண்ணி வைங்க. இன்னும் உடனே இன்னொரு கல்யாணம், அது நம்ம குடும்பத்துக்கு அவசியம் அப்படிலாம் கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டு தான் வாழணும்னு அவசியம் கிடையாது. இன்னும் எவ்வளவோ சமூக நோக்கம் இருக்கு, அதை செஞ்சுட்டு இருக்கலாம். அவங்களுக்கு உருப்படியான ஒரு வேலை இருந்ததுன்னு சொன்னாக்கா அந்த வேலையை பார்த்துட்டு மற்றவங்களோட அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவோ இருக்கு, அவங்களுடைய லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. இன்னொரு கல்யாணம்ன்றது அது அவங்களோட விருப்பம். அது நாளடைவுல 2 வருஷம் 3 வருஷம் அவங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அவங்க செஞ்சுப்பாங்க. அந்த விஷயத்துல நீங்க உள்ள போவாதீங்க. நீ உடனே இன்னொரு கல்யாணம் பண்ணணும், நீ ஒரு குழந்தைய பெற்றுக்கணும், எங்களுக்கு அப்பதான் திருப்தி, நாங்க அப்பதான் எங்களுடைய எங்களுக்கு பிற்காலம் நீ கஷ்டம், அதெல்லாம் இல்லைங்க. இப்ப அந்த பொண்ணோட உயிர் போயிடுச்சு. இதுக்கு முழுக்க காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் பேரண்ட் தான். அந்த பொண்ணுக்கு தன்னம்பிக்கை வளர்க்காததும், ஒரு பிரச்சனைனா எப்படி ஃபேஸ் பண்ணணுன்றத சொல்லாததும், நீ வாழ்ற வாழ்க்கையில தான் எங்களுடைய குடும்ப கௌரவம் இருக்குன்றத கொண்டு வர்றதும், இந்த சொந்தக்காரனையும் தெரிஞ்சவனையும் நினைச்சு நீங்க உங்க பொண்ணை தான் நீங்க சாக கொடுத்தீங்களே தவிர்த்து வேற எதையும் நீங்க சம்பாதிக்க போறது கிடையாது. சொந்தக்காரன் இன்னைக்கு நீங்க 500 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணாலும் அவன் என்ன தெரியுமா நினைப்பான், உங்க கல்யாண மண்டபத்துல இருந்து என்ன தெரியுமா நினைப்பான், அடுத்து இவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், ஐயோ நம்ம நிறைய கல்யாணம் பண்ணியிருக்கோம், நம்மள பெருமையா பேசுவாங்க அப்படின்னு மட்டும் எப்பயுமே நினைக்காதீங்க. நெக்ஸ்ட் இவங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை வரும் அதை காசிப்பா பேசலாம். அவன் குடும்பத்துல 1000 பிரச்சனை இருக்கும், அதை பத்தி பேச மாட்டான். நம்மளுடைய வேலையும் நம்ம பிரச்சனையும் தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். அவன் சும்மா உட்காந்துட்டு நம்மளை பத்தியே பேசிட்டு இருப்பான். நீங்க நல்லது செஞ்சாலும் பேசுவான், கெட்டது செஞ்சாலும் பேசுவான். அவனை பத்தி எல்லாம் மைண்ட்ல எடுத்துக்காதீங்க. உங்க பிள்ளைங்களோட வாழ்க்கை உங்க கையில. நம்ம பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது எல்லா விஷயத்துக்கும் அவங்கள தயார்படுத்திட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுங்க. பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி, சுயமா சம்பாதிச்சு அவங்களோட லைஃப் ஓட்ட முடியுங்கும் போது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. சுயசார்பு வாழ்க்கை எவ்வளவு முக்கியன்றத அவங்களுக்கு புரிய வைங்க. அது 5000 சம்பளமா இருந்தாலும் சரி, 50,000 சம்பளமா இருந்தாலும் சரி. வணக்கங்க.